இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. இந்த தியானத்திற்காக வாசிக்க வேண்டிய வசனம் சங்கீதம் 55 22வது வசனம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவ ஜனங்களே, நீங்கள் அனைவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் தியானம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. தியானத்தின் மைய வசனம் சங்கீதம் 55 வசனம் 22. பேருந்தில் ஒரு முதியவர் தன் தலையில் பாரத்தை வைத்துக் கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தார். பேருந்து அவரிடம் பேசுவது போல் அவருக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. பேருந்து அந்த முதியவரை பார்த்து, நான் தான் உம்மை சுமந்து கொண்டு செல்கின்றேனே, நீ உன் தலையில் இருக்கும் சுமையை கீழே இறக்கி வைத்து விட வேண்டியது தானே என்றது. அதற்கு அந்த முதியவர், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பொக்கிஷத்தை கீழே வைக்க மாட்டேன், இதுதான் என் ஜீவன் என்றான். உடனே அந்த பேருந்து, அப்படியா, உன் உயிராக இருக்கும் அது என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்க, உடனே முதியவர் அந்த சுமையை பிரித்து அதில் இருந்து வேத புத்தகத்தை வெளியே எடுத்து, இதோ வேத புத்தகம், வேத புத்தகம் என்று முதியவர் உறக்கச் சொல்ல, பேருந்தில் உள்ளவர்கள் எல்லாம், ஐயா, உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன ஆச்சு என்று கேட்க, அந்த முதியவர் பிரம்மையிலிருந்து விடுபட்டு சுய நினைவுக்கு வந்தார். இப்போது முதியவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர், இந்த பையை மேலே வைத்து விடலாமே என்று சொல்ல, என் பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கும் இந்த வேதம் எனக்கு பாரம் இல்லை, நான் எங்கேயும் வைக்க மாட்டேன் என்றார். பின்பு அவர், நானும் கிறிஸ்தவன்தான் என்றார். அதற்கு முதியவர், அப்போ இன்னும் உங்களுக்கு இதனுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியவில்லை. உங்களை போன்ற ஆட்களுக்கு தான் எங்களை போன்ற ஆட்கள் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது, முதியவர் இறங்க வேண்டிய இடம் வந்ததால் இறங்கி போய்விட்டார். இது கற்பனையில் எழுதியது அல்ல. ஒவ்வொரு அதிகாலை சரியாக 2 மணி 8 நிமிடத்தில் இருந்து 2 மணி 28 நிமிடத்திற்குள் எனக்கு முழிப்பு வரும். 99 விழுக்காடு அது சரியாக 2 மணி 28 நிமிடமாகத்தான் இருக்கும். பின்பு 4 மணி வரை கர்த்தர் என்னை ஆளுகை செய்வார். முதலில் 3-4 மாதங்கள் இதை அலட்சியமாகவே விட்டுவிட்டேன். ஆனால் ஒரு நாள் ஜீவ வேளையில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் இருந்து கர்த்தர் பேசிய பின் தான் இந்த ஹோப் ஃப்ரம் ஹெவன் ஆரம்பிக்கப்பட்டு, என்னுடைய அலுவல்களின் மத்தியில் குறைந்தது 4 மணி நேரம் ஒதுக்கி கர்த்தர் வழிகாட்டுதலின்படி தடையில்லாமல் நடந்து வருகிறது. உனக்கு இருக்கும் வசதியை, ஞானத்தை பயன்படுத்தி செய். ஒரு சிறு கூட்டம் இதனால் என் ஜனமாகும். கமெண்டை டிசேபிள் செய் என்பதும் கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, இப்போதெல்லாம் வேத புத்தகத்தை தூர வைத்துவிட்டு கைபேசி அல்லது டேபை வைத்துக்கொண்டு போதகர்மார்களே பிரசங்கம் செய்வதிலிருந்து வேத புத்தகத்திற்கு அவர்கள் கொடுக்கும் மரியாதை என்னவென்று நமக்கு புரியும். நானும் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தன் தோள் மீது தகப்பன் போல சுமந்து செல்கிறார். நம்முடைய பாரத்தை எல்லாம், கவலை எல்லாம் அவர் மேல் இறக்கி விடலாம். அவரை எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தர் நம்மை கனிவாய் விசாரிக்கிறவர். அதனால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று என்னுடைய ஹீரோ பேதுரு சொல்லுகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நீதிமானை ஒருபோதும் தள்ளிவிடவே மாட்டார். நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கும் போது அந்த பிரச்சனை எல்லாம் பலனற்று போகும். அவை நம்மை அணுகவே அணுகாது. நாம் கர்த்தரை விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருப்பதால் நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நமக்கு பாரத்தை கொடுப்பவன் ஆமானாக இருக்கலாம், கவலை வேண்டாம். ஆமான் செய்த தூக்குமரம் ஆமானையே தன்னிடம் எடுத்துக்கொள்ளும். நமக்கு பாரத்தை கொண்டு வருபவன் பெலிஸ்தியராக இருக்கலாம்,
கவலை வேண்டாம், அவனுக்கென்று ஒரு தாவீதை கர்த்தர் நமக்கு அனுப்புவார். கர்த்தரே நமக்கு ஆறுதல், அவரே நம் பலன், அவரிடத்தில் நாம் வைத்திருக்கும் விசுவாசமே நமக்கு ஆத்தும நங்கூரம். நம்முடைய கவலைகள் எப்போதும் நமக்கு பாரமாகவே இருக்கும். அந்த பாரத்தை நாம் கர்த்தர் மேல் இறக்கி வைக்காவிட்டால் நம்மை ஒடுக்கிவிடும் என்று நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு என்று இந்த வசனத்தில் தாவீது தன்னுடைய விசுவாச ஜீவியத்தை நமக்கு ஆலோசனையாக தருகிறார். நம்முடைய சமாதானத்திற்கு சவாலாக எது இருந்தாலும் அதை கர்த்தரிடம் இறக்கி வைத்து விடலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொன்னவர் வாக்கு மாறாதவர் என்பதை நாம் அறிவோம் அல்லவா? இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, சோதனை மற்றும் பலவித பாரங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் எங்கள் பாரத்தை எல்லாம் சுமக்க பரலோக தகப்பனாகிய நீர் எங்களுக்கு இருப்பதை நினைத்து உம்மை சோத்தரிக்கின்றோம். உமதண்டை வருபவர்களை புறமையை தள்ளாமல் ஆதரித்து இளைப்பாறுதல் தருகிற உமக்கே சோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாக முடிக்க தயவு செய்வீராக. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.